ஒரு ஏஜென்ட் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அங்கே டெரரிசம் எப்படி ஒழிக்கிறாரு, அதான் வந்து படத்தோட ஸ்டோரி. நிறைய உண்மை சம்பவங்கள்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சு ஒரு ஃபிக்ஷனான ஒரு கதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 100க்கு 90னா இது வந்து 100க்கு ஒரு 60 தான் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருந்தது. மோரோவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கதையாக தான் இருக்கும். என்ன தமிழ் டப்புன்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வருது. அங்கே வந்து நிறைய தமிழ் டப்பிங் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாமான்னு தான் தோணுது எனக்கு. ஏன்னா மேபி ஒரு சில இடங்களில் வாய்ஸ் சிங்கெல்லாம் பெருசாக ஆகலை. வாய்ஸ் அந்த சூஸ் பண்ண வாய்ஸுமே ஒரு சில பேருக்கு செட் ஆகலை. அது ஒரு மாதிரி நம்பர் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல 45 சொல்கிறாங்க, கீழே வந்து 35 வருது. இன்னொருத்துல பார்த்தீங்கன்னா 80 சொல்கிறாங்க, கீழே 63 சொல்லிட்டு சப்டைட்டில் போடுறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4 hours போர் அது எங்கேயே போர் அடிக்கல, சூப்பராக போச்சு படம். வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் முஸ்லீம்ஸ் பற்றி அவங்க ஃபுல்லாக பேசியிருக்காங்களே தவிர இது வந்து முஸ்லீம் டார்கெட் பண்ணி அவங்க வந்து சொல்ல. ஏன்னா அவங்க இருக்கிறவங்க வந்து முஸ்லீம் வந்து டார்கெட் பண்ணி பேசுவாங்க. ஏன்னா அந்த தீவிரவாதி எல்லாம் லேகாக இருந்தது. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்குற அந்த வாய்ஸ் வந்துட்டு பெருசாக மிக்சிங்கில் சரியாக ஒர்க் ஆகலன்னு தோணுச்சு எனக்கு. அந்த ஃபீல் இருந்தது. மேபி இன்னுமே மெனக்கெட்டுருக்கலாமோன்னு தோணுது. தெரில, நான் ஆக்சுவலாக 4 மணி நேரம் போகிறது தெரில. ரொம்ப மேக்கிங்காக நல்லா இருக்குது படம். ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, அதில் நான் 100% சொல்லுவேன். ஃபஸ்ட் பார்ட் வந்துட்டு இதில் கொஞ்சம் ப்ரொபகேண்டாவெல்லாம் சேர்த்த மாதிரி இருந்தது. ஒரு பார்ட்டிக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. மேபி அதெல்லாம் தவிர்த்துட்டு வெறும் கதையாக மட்டும் கொண்டு போயிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருக்கும்னு தோணுது. அவங்க காரணத்தை வந்து நம்மக்கிட்ட இப்போது இத்தனை வருஷம் ஆனாலும் மக்கள் அதுலேருந்து வெளியில் வரல, அந்த இம்பாக்ட்லேருந்து வெளியில் வரல. ஸோ அதை நாங்கள் ஏன் பண்ணோன்ற காட்டுறதுக்காக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா, அது பெருசாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அது மேபி அவங்களோட தப்பாக தான் இருந்திருக்கணும். பட் அதுக்கு சஃபர் ஆனது யாருன்னா இந்த மண்ணாட்டு மக்கள் தான். இன்றைக்கு வரைக்குமே அது சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் வந்துட்டு இந்த அளவுக்கு ஜோடிக்கிறதுலாம் வந்துட்டு ஒரு படத்தில் ஜோடிச்சா நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறதுலாம் தப்பு தான். பார்ட் 1ல் வந்துட்டு 90% ஸ்டோரி 10% ப்ரொபகேண்டானா, இதில் 10% ஸ்டோரி 90% ப்ரொபகேண்டா தான். அதெல்லாம் நல்லா இருந்தது. மேக்கிங்காக நல்லா இருக்குண்ணா. நான் அதெல்லாம் சொன்னேன். 4 மணி நேரம் தேட்டரில் உட்காரணுன்னா கஷ்டம். ஸோ மேக்கிங்காக நல்லா பண்ணியிருக்காங்க, அதிலலாம் குறைய இல்லை. துரேந்தர் படம் பார்த்துட்டு வரேன். படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 4 hours படத்துக்கு ரொம்ப ஹெவி லாகு. சரி, படம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேசிக்காக வந்து இந்தியா. பட் என்னன்னா படத்தில் வந்து வயலன்ஸ் ரொம்ப 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 ஹெவியாக இருக்குது. ஒரு ஈவன் அடல்ட் ஷாட்டு நம்மளால் உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இடத்துல வந்து நம்மளாலே வந்து கண்ணு மூடிட்டு தான் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஹெவியான வயலன்ஸ். அதெல்லாம் வந்து தேவையில்லை. இன்னொன்று அவங்க வந்து லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஹெவி வயலன்ஸ் மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ படத்தோட லென்த் இந்த படத்துக்கு மிக மிக பெரிய ஒரு மைனஸு. ஃபஸ்ட்டு ஒரு 20-25 minutes வரைக்கும் ஓரளவுக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு, பட் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலாக படம் இல்லை. படம் வந்து ஒன்லி வயலன்ஸை நம்பி எடுத்திருக்காங்க. ஸோ படத்தில் வந்து ஹெவி லேகு. படம்லாம் முடிஞ்சு வரும்போது எல்லாருமே வந்து கொட்டாய் விட்டு தான் எந்திரிக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து எல்லாருக்குமே தூக்கம் வந்துடுச்சு. உட்காந்து படம் பார்க்க முடியல, அவ்வளோ லேகு. படத்தை நான் வந்து யாருக்குமே பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கேட்குறீங்க? சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். வயலன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. ஆனால் படம் முடிஞ்சும் கொஞ்சம் நேரம் படம் போகுது. பட் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் எல்லாமே வயலன்ஸ். அதான் படம் ஃபுல்லாக வயலன்ஸ். ரத்தம் தெறிக்க வயலன்ஸ். அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிற அளவுக்கு இருக்குது வயலன்ஸு. சூப்பராக இருக்குது. பார்ட் 1 வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு தமிழ் டப்பிங்கு. இதுவும் அதே மாதிரி நல்லா தான் இருக்குது. டப்பிங் எதுவும் பெருசாக டிசப்பாயின்ட் நான் பண்ணல. அதான் சொன்னேன், வயலன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. வயலன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. செம்ம ஃபைட்டா.